அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்க கல்வியை கற்பது ஒரு வகை, மார்க்க கல்விக்காக வேண்டி மதரசாக்களை ஏற்படுத்துவது இரண்டாவது வகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த உடனே பள்ளிவாசல்களை ஏற்படுத்தினார்கள். குபா பள்ளிவாசல் முதல்ல ஏற்படுத்தினாங்க. இரண்டாவது மதீனத்துன் நபி என்கிற பெயரிலான தன்னுடைய நகரத்தில மஸ்ஜிதே நபவியை ஏற்படுத்தினார்கள். மஸ்ஜிதே நபவியை கட்டி முடிச்ச உடனேயே சைட்ல ஒரு தாழ்வார இறக்கி என்ன பண்ணாங்க, இதை மதரசா என்று அறிவித்தார்கள். அதிலே வசதி இல்லாத ஏழைகள் உட்கார்ந்து என்ன பண்ணாங்க, மார்க்க கல்வி படித்தார்கள். எனவே முதலாவதாக ஜமாஅத்திலே பள்ளிவாசல் கட்டி முடித்த உடனேயே ஒரு மதரசாவை கட்டாயமா கட்டியாக வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. இந்த மதரசா கட்டடத்திலே இந்த பிள்ளைகள் ஓதுவதனால என்ன பரக்கத்து இருக்கு என்பதை பற்றி நாம் பல ஹதீசுகளை கேட்டிருக்கோம். குறிப்பாக காலையில இந்த பிள்ளைகள் எல்லாம் மதரசாவுக்குள்ள வந்தோடனே பிரேயர் நடத்துறோம். பிரேயர்ல அல்ஹம்து சூரா ஓதப்படுது. இந்த அல்ஹம்து சூரா ஒவ்வொரு நாளும் ஓதுறதுனால இந்த ஊருக்கு ஏற்படக்கூடிய பலாய் முசீபத்து ஒவ்வொரு தடவையும் 40 வருஷங்களுக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. 40 வருஷங்களுக்கு தள்ளி வைக்கப்படுதுன்னா எத்தனை நாள் ஓதுறோம்? அத்தனை கோடி வருடங்கள் நமக்கு பலாய் முசீபத்தே ஏற்படாது என்கிற நிலை ஏன் வருகிறதுன்னு கேட்டா இந்த சின்ன பிள்ளைகளை வச்சுதான் வருது. நம்ம சாதாரணமா சபைகள்ல சின்ன பிள்ளைங்களை விரட்டுறோம். இத்தனை பிள்ளைங்க வெளியே நிக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டா, அந்த பிள்ளைங்களை தாய்மார்கள் மதரசாவுக்கு போனா எப்படி உட்காரணும், பள்ளிவாசலுக்கு போனா எப்படி உட்காரணும் என்கிற ஒழுக்கங்களை நான் சரியா சொல்லி கொடுக்கலாம். அதனால அந்த பிள்ளைங்க மதரசாவுக்கு போனாலே விளையாடணும், ஒரு கூட்டத்தை கண்டாலே விளையாடணும்னு நினைச்சுக்கிட்டு வர்றாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் எல்லாம் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கிட்டுங்க, ஒரு துவா எங்கே செய்யப்படுகிறது, ஒரு துவா செய்யறோம், நீங்க எல்லாரும் ஆமீன் சொல்றீங்க. இந்த ஆமீனோடு இந்த சின்ன பிள்ளைங்களுடைய ஆமீன் சேர்ந்துச்சுன்னா எந்த விதமான அப்பீலும் இல்லாமல் அல்லாஹ் ஏற்றுக்கிறான். ஏனென்றால் பாவம், அந்த பிள்ளைகள் பாவமே இல்லாத பிள்ளைகள். 10 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளைக்கு பாவம் என்பது ஏற்படுவதில்லை என்பதுதான் நியதி. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நவீன உலகத்துல 5 வயசுக்கு மேல எல்லாம் தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். 5 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுடைய துவா, அந்த ஆமீன் இருக்கு இல்லையா, நம்ம ஆமீனோட சேரும் போது நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை எந்த அளவுக்கு நாம் வளர்க்க வேண்டும். மதரசாவில் அதற்கு மாத்திரம் நல்லவைகளை சொல்லிக் கொடுத்தால் போதாது. அம்மாமார்கள் தினமும் உட்கார்ந்து இப்படி இப்படி நடக்கணும், இப்படி இப்படி போகணும், இப்படி இப்படி வரணும், எல்லா விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நீங்க பாருங்க, சாதாரணமா ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஏதாவது ஒரு பிள்ளை அந்த வீட்டுல விளையாடிக்கிட்டு இருக்குது, அந்த பிள்ளைய கூப்பிட்டு இன்னும் 10 ரூபா வச்சுக்கன்னு கொடுக்குறீங்க. தலைக்கீழ நின்னாலும் சில பிள்ளை வாங்காது, வாங்கவே வாங்காது. இல்ல எங்க அம்மாட்ட கேட்கிறேன், அல்லது இல்ல வேணாம் வேணாம் வேணான்ட்டு ஓடி போயிடும். அல்லது வாங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை அம்மாவை பார்க்கும். ஏன்னா அம்மா சொல்லி வச்சிருப்பாங்க, யாருக்கிட்டையும் காசு வாங்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த சாதாரண ஒரு ஒழுக்கம் அந்த பிள்ளை கடைசி வரையில யாருக்கிட்டையும் கையேந்தாது. ஆனால் சில பிள்ளைகள் எல்லாம் நம்ம ஊர்ல அந்த பிள்ளைங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன், வந்த உடனேயே நம்மளை சுத்தி சுத்தி வரும், விருந்தாளியை சுத்தி சுத்தி வரும், என்னமாவது கிடைக்கும். இதுவும் அந்த வழக்கத்திலே உண்டான ஒரு விஷயம் தான், அந்த பிள்ளைகளுடைய வழக்கத்தில் உண்டான விஷயம். எனவேதான் மார்க்க கல்வி என்பது நம்முடைய சின்ன சின்ன நடவடிக்கைகளையும் மேம்படுத்துகிறதுன்னு சொல்றதுனாலதான் மதரசாக்களை கட்டுவது என்பதை இஸ்லாம் ஒரு இபாதத்தாகவே வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே 400க்கும் மேற்பட்ட இந்த அலிஃபே மதரசாக்களை உண்டாக்கியவர்கள் கொழும்பு சையீது முகமது ஆலிம்தான். கொழும்பு ஆலிம்தான் சொல்றோம்ல, கொழும்பு ஆலிம்தான் சொன்னா சையீது முகமது ஆலிம்தான் அவங்க பேரு. கொழும்புல இருந்து வந்ததுனால கொழும்பு ஆலிம்தானே பேராயிடுச்சு. அந்த கொழும்பு ஆலிம்தான் 400 இடங்கள்ல மதரசா உண்டாக்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. ஒரு சாதாரண எந்த விதமான பொருளாதார வசதியும் இல்லாத ஒரு ஆலிம்தான் 400 மதரசாக்களை உருவாக்கி அவற்றிலே இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருமேனி மதரசா மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருந்தா, இந்த மதரசாவும் அவர்கள் உருவாக்கிய மதரசா என்று ஆட்சியவர்கள் சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லா ஊர்லயும் மதரசா உண்டாக்கி இருக்கிறாங்க. இமாமுல் கைராத் என்பதும் அவங்க வச்ச பேருன்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. எப்படி பார்த்தாலும் சரி, கொழும்பு ஆலிம்தாவுடைய தியாகத்தில் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு பிள்ளைகளுடைய மார்க்க கல்வி கற்ற பிள்ளைகளுடைய தகப்பன் என்று சொல்வதற்கு பெருமைப்பட்டுக் கொள்கிறோம்.
பூரா அலைஞ்ச ஒரு சாதாரண மனிதருடைய தியாகம். அவங்களுக்கு அவங்க சொந்தமா 5 பைசா வாங்க மாட்டாங்களாம். ஒரு மாசம் ஒரு ஊர்ல தங்கி இருப்பாங்க. அந்த ஊருக்கு வந்த உடனே கேட்பாங்க, இந்த ஊர்ல மதரசா இருக்கான்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னா உடனே எழுப்பிவாங்க. மதரசா கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு பள்ளிவாசல்ல உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மாசம் ஒரு ஊர்ல ட்ரைனிங். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு கலிமாவுல இருந்து சகலத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. குரானுடைய விளக்கங்களை அலிஃபாத்தால இருந்து குரான் ஓதுகிற வரையில ஒரு மாசத்துல சொல்லிக் கொடுப்பாங்க. தொகுப்புகள் அத்துப்பால் போன்ற கிதாபுகள் எல்லாமே அவங்க கையினால எழுதுனது, ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி கிதாபுகள் தகவல் வில்தான் என்ற இன்னொரு கிதாபு இருக்குது. அலிஃபாத்தாவை 30 நாள்ல ஓதுறதுக்கு முதலாக பாடத்திட்டம் கண்டுபிடிச்சதே அவங்கதான். அப்படிப்பட்ட மேதை ஒரு மாசம் இருப்பாங்க. இந்த ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களை எல்லாம் செம்மைப்படுத்துவாங்க. ஒரு மாசம் தாண்டதுக்குள்ள ஊர்ல இருக்கக்கூடிய பணக்காரர்களை வைத்து ஒரு மதரசாவை கட்டி முடிச்சிருவாங்க. முடிச்ச உடனே இந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் உள்ள தள்ளி விட்டுட்டு அதுல சேர்ந்த பிள்ளைங்க ஒரு 4-5 பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு பஸ்து போறாங்க இல்லையே, ஊருக்கு ஊரு ஜமாத்து போறாங்க இல்லையா, அத மாதிரி இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டுருவாங்க. அந்த ஊர்ல மதரசாவை தொடங்கி இந்த பிள்ளைகளை வைத்து அந்த பாடம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு மாசம் கழிச்சு இவங்களை இந்த பக்கம் அனுப்பிட்டு அங்கே இருந்து ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இன்னொரு ஊருக்கு போயிடுவாங்க. பெரியதையா. அதனால நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கோம். பெரிய பெரிய அரபி மதரசாக்கள் இமாமனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்துல நிஜாமுல் முல்க் என்கிற ஒரு கலீஃபா இருந்தாரு. நான் ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும்னா என்ன செய்யலாம்னு கேட்டாரு. பேசாம ஒரு மதரசாவை தொடங்குங்கன்னு சொல்லப்பட்டது. மதரசா நிஜாமியா என்கிற பெயரில் அவர் பேர்லயே ஒரு மதரசாவை தொடங்கினார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரபிக் கல்லூரிகளும் அந்த நிஜாமியாவினுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. அந்த அளவிற்கு 1000 ஆண்டுகளாக ஒரு மதரசாவுடைய பேரை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா நிஜாமியா மதரசாவுடைய பாடம் தான் எங்க மதரசாவில் இருக்குன்னு எந்த மதரசா விளம்பரம் பண்ணுதோ அங்க பிள்ளைங்க அதிகமா போய் சேரக்கூடிய நிலை இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னா அந்த நிஜாமுல் முல்க் இருக்கிறார் இல்லையா கலீஃபா, அவருடைய தியாகம் தான் ஒரு மதரசாவை ஆரம்பித்தார். அதே மாதிரி கலீஃபா ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஒரு மிகப்பெரிய மதரசாவை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சுட்டு அது நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் இரவிலே அந்த மதரசாவினுடைய தாழ்வாரத்தின் வழியாக கலீஃபா மாறு வேஷத்துல போறாங்க. போகும்போது எல்லா பிள்ளைகளையும் பாக்குறாங்க, விளையாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே சொன்னாங்களா, 1000கணக்கான தீனார்களை நான் இதற்காகவா செலவழித்தேன் என்று சொல்லி இதற்காகவா செலவழித்தேன் நொந்து நூலா போயிருக்கும் போது ஒரு பையன், ஒரே ஒரு பையன் விளக்கொலியில் உட்கார்ந்து படுத்துக்கிட்டு இருந்தார். உடனே இமாம் கலீஃபா ஹாரூன் ரஷீத் சொன்னாங்களா, இந்த ஒரு பையன் 1 கோடி இஸ்லாமிய ஆலிம்களை உருவாக்குவான். எனவே இந்த ஒரு பையனுக்காக இந்த மதரசாவுக்கு இன்னும் நான் செலவழிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க என்பது வரலாறு. இன்னும் சுருக்கமா சொன்னா கடைசி நேரத்துக்கு வந்துட்டேன். நம்முடைய சிறப்பு விருந்தினரும் வருகை தந்திருக்கிற காரணத்தினால் நம்ம சீக்கிரம் நிகழ்ச்சியை முடிச்சாகணும். நம்முடைய தமிழ்நாட்டில் 2 ஒன்னு மதரசா, இன்னொன்னு கல்விக்கூடம். சென்னையில இருக்கக்கூடிய ஜமாலியா மதரசா இருக்கு இல்லையா, இந்த ஜமாலியா மதரசாவும் திருச்சியில் இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி இருக்கு இல்லையா, இந்த 2மே ஒன்னு அத்தா கட்டினது, ஒன்னு மகன் கட்டினது. 2மே தோல் வியாபாரிகள். ஜமாலுத்தீன் ஜமால் முஹீத்தீன் என்கிற அத்தா பெரம்பூர் ஜமாலியா அரபிக் கல்லூரியை கட்டினாங்க. மகன் ஜமால் முகமது என்பவர் திருச்சியில் இருக்கக்கூடிய ஜமால் முகமது காலேஜுக்கு பவுண்டராக இருந்தார்கள். இவங்க 2 பேருமே இஸ்லாத்திற்கு புதிதாக வந்த ஒரு தலைமுறையை சேர்ந்தவர்கள். நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்துல வேம்பங்குளம்னு ஒரு ஊர் இருக்கலாம். அந்த வேம்பங்குளத்தை சேர்ந்த அத்தா மகன் 2 பேருக்கும் முந்தைய தாத்தா இருக்காங்க இல்லையா, அந்த தாத்தா மறவர் குலத்தை சேர்ந்தவரா இருந்தாங்களாம். அந்த மறவர் குலத்தை சேர்ந்த அந்த குடும்பத்தை ஜமாலுத்தீன் வலியுல்லா என்கிற இறை நேசர் இஸ்லாத்துல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே அந்த மக்கள் கேட்டாங்க, அந்த இஸ்லாத்துல வந்தாரு இல்லையா, அவர் கேட்டார், எனக்கு ஏதாவது நல்ல பேர் வைங்கன்னு கேட்டார். உன் பேரு ஜமாலுத்தீன், உனக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் குழந்தைகள் ஒவ்வொரு தலைமுறையிலையும் முதல் குழந்தைகளுக்கு இந்த ஜமால்ங்கிற பேரை சேர்க்காம நீ வைக்க கூடாது. அப்படி நீ வைப்பாயானால் நிச்சயமாக
நிச்சயமாக அவர்கள் மார்க்க கல்வியிலே சிறந்து ஓங்குவார்கள் என்று சொன்னதுனால அந்த நேரத்தில் ஏற்கனவே முதல் புள்ள அவருக்கு பிறந்துட்டார். இரண்டாவது புள்ள பிறந்த உடனே ஜமால் முஹியுத்தீன் பேர் வச்சார். ஜமால் முஹியுத்தீனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்கள் போட்டாங்களாம். ஆனா ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் சாதாரணமா ஆடு மாடு மேய்க்க போவாங்களாம். மேய்க்க போகும்போது எல்லா ஆட்டையும் தள்ளி விட்டுட்டு மரச்சடியில படுத்துக்கிட்டு ஒரு மதரசா கட்டினா எப்படி இருக்கும், அந்த மதரசாவில் நூற்றுக்கணக்கான பிள்ளைங்க ஓதுனா எப்படி இருக்கும், இதுதான் அவர்களுடைய கனவாக இருந்தது. குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் கோடிக்கு அதிபதியாக ஆனபோது சென்னையிலே ஜமாலியா கல்லூரியை நிறுவினார்கள் என்பது வரலாறு. அவங்க புள்ள இருக்கிறாரு, தந்தை 8 அடி பாஞ்ச குட்டி 16 அடி பாயும். இந்த மாதிரி ஜமால் முகம்மது என்கிற அவர்களுடைய பிள்ளை சுதந்திர போராட்ட காலத்திலே சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வீரராக இருந்தார்கள். மார்க்க கல்வி மாத்திரமல்ல, உலக கல்வியில் சிறந்து விளங்கினார்கள். சுதந்திர போராட்ட வீரராக இருந்தார்கள். முஸ்லிம் கட்சியை நிர்மாணித்தவர்களில் முதலாமவராக இருந்தார்கள். நாணய மாற்று விவரங்களை எல்லாம் விரல் நுனியிலே வைத்திருந்தார்கள். அரசாங்கத்திற்கே சவால் விட்டார்கள். இந்தியாவில் உட்கார்ந்துட்டு இந்திய பொருளாதாரத்தை சுரண்டுவதை நான் அனுமதிக்க மாட்டேன், நீ அப்படியே செஞ்சா இந்தியாவினுடைய காசு மதிப்பை என்ன செஞ்சான், பிரிட்டிஷ்காரன் கம்மி பண்ணான். பிரிட்டிஷ்காரன் கம்மி பண்ணி என்ன பண்ணான்னா இங்கிலாந்தினுடைய பவுண்டு விலையை கூட்டினான். அப்போது அவர்கள் சொன்னார்களாம், நீ தப்பு செய்கிறாய், நீ தப்பு செய்கிறாய், கூடிய சீக்கிரம் இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலை ஏற்படும். என்னுடைய நாட்டு காசை நீ மதிப்பு குறைப்பதை நான் அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் அந்நிய செலவணியை நான் மிக நன்றாக அறிந்தவனே. அவங்கிட்டே சண்டை போட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் வடமேசை மாநாட்டுக்கு காந்திஜியை போய் கூப்பிடுறாங்க. இந்தியாவினுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட போய் பேசணும். வடமேசை மாநாட்டுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. காந்திஜி சொன்னாரா, ஜமால் முகமது கூப்பிட்டீங்களான்னு கேட்டார். சொன்னாங்க, அவர்தான் எதுக்குன்னு சொன்னாங்களா. ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு கவலை இருந்தது, இருந்தால் லண்டன்ல போய் நம்மளை கேவலப்படுத்திடுவாரு. லண்டன்லயே போய் அவர்களுடைய முகத்திற்கு நேராக நீங்கள் செய்வது தப்பு என்று சொல்லக்கூடிய வலிமை அந்த பிள்ளைக்கு இருந்தது என்று சொன்னார். ஒரு வலியுல்லாவுடைய கையை பிடிச்சி இஸ்லாத்துக்கு வந்ததுனால அந்த தலைமுறை ஒரு வலியுல்லாவுடைய வழியில் வந்ததன் காரணமாக அவர் சொன்ன மாதிரி ஜமால் முகம்மது பேர் வைங்க, ஜமால் முஹியுத்தீன் பேர் வைங்க, உங்களுடைய பிள்ளைகள் மார்க்க கல்வியிலும் உலக கல்வியிலும் உலகம் போற்றக்கூடிய பிள்ளைகளாக சிறந்து விளங்குவார்கள் என்று சொன்னதுனால அத்தா மார்க்க கல்விக்காக ஜமாலியாவை கட்டினாங்க. மகன் இன்றைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரியை நிறுவினார். ஜமால் முகமது கல்லூரியை யாராவது பார்த்துக்கிறீங்களா? படித்த பிள்ளைகள் கூட இருப்பார்கள், பள்ளிவாசல் மாதிரியே இருக்கும். உள்ளே போனால் ஏராளமாக நம்முடைய பிள்ளைகளை தான் அதிகமாக பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய நறுமணம். ஜமால் முகமது கல்லூரியில் இன்றைக்கும் நிறைய பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறேன். எனவே அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாலேயே ஒரு ஆன்மீகவாதை படிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்றால் அதனுடைய பவுண்டர்களுடைய தியாகமும் அவர்கள் வளர்ந்து வந்த முறையும் இஸ்லாமிய கல்வியில் அந்த குடும்பம் செலுத்திய உணர்வுகளும் தான் இஸ்லாமிய கல்வியை மாத்திரமல்ல, கல்வி என்ற வழியில் வரக்கூடிய எல்லா கல்விகளையும் மேம்படுத்தக்கூடிய நிறுவனங்களை உருவாக்கியது. அந்த வழியில் நம்முடைய மதரசாவை விரிவுபடுத்தி இருக்கிற நம்முடைய சகோதரர்களுடைய குடும்பமும் மிகச்சிறந்த உயர்வை பெற வேண்டும். எதிர்காலத்திலே அவர்கள் பொருளாதார வளங்களில் மேம்பட வேண்டும். இது மாதிரியான காரியங்களில் அவர்கள் இன்னும் ஆர்வம் செலுத்த வேண்டும். அவற்றை பார்க்கிற நமக்கும் அப்படிப்பட்ட ஆர்வம் வர வேண்டும் என்ற வார்த்தைகளை நிறைக்கிறேன். நாம் அனைத்தும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.